இதே பிரச்சனையால பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு டைட்டானியம் உலோகத்தால் செய்யப்பட்ட செயற்கை இதயத்தை பொருத்தி அவர் உயிரை காப்பாற்றிருக்காங்க மருத்துவர்கள். பொதுவாகவே இந்த செயற்கை இதயங்கள் எப்படி வேலை செய்யுது? இந்த செயற்கை இதயத்தையே பொதுவாக ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று VAD வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைசஸ், இன்னொன்று TAH அதாவது டோட்டல் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்ஸ். இதில் நாம பார்க்குற இந்த டைட்டானியம் உலோகத்தால் செய்யப்பட்ட அந்த செயற்கை இதயங்கிறது TAH வகையை சேர்ந்தது தான். இப்போ மற்ற செயற்கை இதயங்கள் மாதிரி தான் இதுக்குமே நம்ம உடம்புல ஒரு துளை போட்டு அது மூலமா அதுக்கு தேவையான பவர் சோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த செயற்கை இதயத்தில் நடுவில் இம்பெலர் அப்படிங்கிற இந்த மாதிரி கியர் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் வேற மாதிரி டிசைனில் இருக்கும். இப்போ இதில் வெளியிலேருந்து பவர் வந்து சேரும் இல்லையா? அப்படி சேரும் போது அந்த இம்பெலருக்கு ரெண்டு பக்கமுமே காப்பர் காயில்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த காப்பர் காயில்ஸுக்கு பவர் வந்து சேர்ந்த உடனே அதில் ஒரு காந்த புலம் உருவாகி அதனால அந்த இம்பெலர் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த இம்பெலரே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் வேற வேற டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த இதயத்துக்குள்ள ரத்தம் வந்து சேர்றது ஒரு அழுத்தத்திலையும் வெளியே போகிறது வேற ஒரு அழுத்தத்திலையும் நடக்கும். அப்படிங்கிறதுனால அந்த அழுத்தத்தை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு பக்கமும் வேற வேற மாதிரி டிசைன் போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி இருக்கிறதுனால அந்த இம்பெல்லர் அந்த செயற்கை இதயத்தில் இருக்கக்கூடிய மற்ற எந்த பாகத்தோடையும் உரசுறதே கிடையாது. அதனால அதில் தேய்மானமும் ஏற்படுறது இல்லை. கூடுதலாக இதில் நிறைய சென்சார்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா இப்போ நம்ம ஹெவியான வேலை செய்கிறோம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஒரு ஓடுறோம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம இதயம் கொஞ்சம் வேகமாக துடிக்கும். அப்போ ரத்தமும் பம்ப் ஆகிறதும் வெளியே போகிறதும் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும். இப்போ அந்த மாதிரி சமயங்களில் இந்த சென்சார்ஸ் அதை ரீட் பண்ணி எவ்வளோ ரத்தம் போகணும், எவ்வளோ வெளியே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணி சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி ரத்தமும் பம்ப் ஆகி வெளியே போகிறதெல்லாம் நடக்கும். கூடவே அந்த இம்பெல்லர் சுற்றுறதையும் ஒரு சென்சார் தொடர்ந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த இம்பெல்லர் உள்ள ரத்தம் வந்து போயிட்டே இருக்கு. அப்போ அதோடைய மூவ்மெண்ட் அந்த பக்கமா இந்த பக்கம் அசைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அசைஞ்சிச்சு அப்படின்னா அது ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால சென்சார்ஸ் அதை தொடர்ந்து ரீட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி ரீட் பண்ணி அது கொடுக்குற டேட்டாவை வச்சு சுற்றி இருக்கக்கூடிய காயில்ஸ் அந்த எனர்ஜியை குறைக்கிறது, கூட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி அந்த இம்பெல்லரை தொடர்ந்து ஒரே இடத்துல சுற்றிட்டே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பத்தை வச்சு இது உருவாக்குனதுனால தான் இது ரொம்ப அதிகமான நாட்கள், கிட்டத்தட்ட 10 வருஷம் கூட இது நீடிக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த டைட்டானியம் செயற்கை இதயத்தை பொறுத்த மற்றவங்களுமே கூட வேற இதயங்கள் கிடைச்சு அது வேற ஒரு மாத்திட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ வரைக்குமே இது நிஜமாவே எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. வருங்காலத்தில் யாராவது ஒருத்தர் நிஜமாலே அவரோட உடம்புல ரொம்ப நாட்களுக்கு பொருத்தி காமிச்சாரு அப்படின்னா தான் இது எவ்வளவு நாட்களுக்கு நிஜமாலே நீடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்.